ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜான் பெடகர்ஜி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக புகழ் பெற்ற அதுவும் ஆசிய கண்டத்திலே மிக 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 பெரிய தேரான திருவாரூர் தேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த தேர் எப்படி உருவாச்சு, அந்த தேரோட எடை என்ன, அதை பற்றி தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த திருவாரூர் தேர் பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற தியாகராஜ சுவாமி கோயிலில் தான் நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சைவ சமயத்தில் ரொம்ப முக்கியமானதாகவும் ரொம்ப 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 பழமையான நம்மளோட புராண கதைகளில் பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் தேர் என்ன சிவபெருமானோட தியாகத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரம்பரியத்தோட கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தளத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானோட தியாக நடனமான அதாவது அர்த்த நாரீஸ்வரர் நடனமும் என்னது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட புராணங்கள் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிவபெருமான் தியாகராஜராகவும் அவங்களோட துணைவியார் நீலோத்பலாம்பிகையாகவும் காட்சி கொடுக்குறாங்க. 1927 பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருவாரூர் தியாகராஜ சுவாமிக்கான தேர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆழித்தேர் தீக்கரையாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பெரும் முயற்சியை தான் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, 1930 ஒரு பெரிய தேராக என்ன பண்ணியிருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1930 என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு புதிய தேர் ரெடி பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, தேர் திருவிழா கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. 1930 பார்த்தீங்கன்னா அந்த தேர் உருவாக்குனாங்களே அதில் பார்த்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட மரச்சிற்பங்களை ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அந்த தேர்லி அவ்வளோ பிரம்மாண்டமாக அப்பயே ரெடி பண்ணியிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 1943 பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருவாரூர் தேர் 96 அடி உயரமும் 360 டன் எடையும் கொண்டு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த தேருக்கான செலவு பார்த்தீங்க அப்படின்னா 7200 ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர் பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க ரெடி பண்ண தேர் 4 நிலைகளாக வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 6 மீட்ரு, 1.5 மீட்ரு, 1.25 மீட்ரு, தென் பார்த்தீங்கன்னா 1.5 மீட்ரு அப்படின்னு ஹைட்டு கொண்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேரோட சக்கரங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா 3 மீட்ரு விட்டம் கொண்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பல கலைநயத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த தேரில் நிறைய வேலைப்பாடுகள் கொண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த தேரை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மனித சக்தி மட்டும் என்ன பண்ணாது, இந்த தேரை இழுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. யானைகளும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தேரை இழுக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர் ஒரு நிலைக்கு வரத்துக்கு 1 மாதம் கூட ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கால மாற்றத்துக்காகவும் தென் நம்மளுடைய தேர் இழுக்க வரும் பக்தர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சதாலே என்ன பண்ணாங்க அப்படின்னா 1988 2000 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த தேரை இழுத்திருக்காங்க. அப்போ என்னென்னா அந்த தேரோட சக்கரங்கள் இரும்பால் பொருத்தப்பட்டு என்ன பண்ணியிருக்காங்க அந்த தேரை இழுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 21ஆம் நூற்றாண்டில் அதாவது 2009 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆழித்தேரோட்டம் நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த தேரை வடம் பிடித்து இழுத்திருக்காங்க. அந்த டைமில் இந்த தேரோட உயரம் பார்த்தீங்கன்னா 96 அடியும் 300 டன் எடையும் இருந்ததாக என்ன பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க. அதில் இந்த திருச்சியில் இருக்க பாரத் மின் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க சார்பில் இரும்பு அச்சும் ப்ளஸ் என்னது ஹைட்ராலிக் பிரேக்குகளும் பொருத்தப்பட்டிருக்காங்க. அதனால் இதெல்லாம் பொருத்தப்பட்டதால் என்ன அப்படின்னா இந்த தேரோடைய ஸ்பீடு தென் நம்ம இழுக்கிற அந்த திசை எல்லாமே என்ன பண்ண ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் என்னென்னா வடங்களை பிடித்து பக்தர்களை இழுக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பக்கம் புல்டோசர்களை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க தள்ளியும் இந்த தேரை வடம் இழுத்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2010 இந்த தேர் திருவிழா நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த தேர் கொஞ்சம் பழுதடைது, தேரில் ஒரு சில டேமேஜஸ்லாம் ஏற்படுறதால என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த அதோட இந்த தேர் திருவிழாவே நடக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2015 தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த தேர் திருவிழா நடத்தியிருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த தேரை ஃபுல்லாகவே ஒரு புதுப்பிக்கப்பட்டு 7 அடுக்குகளாக கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க இந்த தேரை வடிவமைச்சிருக்காங்க. அந்த டைமில் 30 அடியோ உயரத்துலேயும் 31 அடி நீளமும் 31 அடி அகலமும் கொண்டு சுமார் 300 டன் எடை கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க இந்த தேரை முற்றிலுமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த தேரை அலங்கரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா 400 டன் எடை கொண்டு இருக்கு. அந்த 400 டன் எடையோட இது என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஆழித்தேர் தேர் இழுத்திருக்காங்க. நம்ம சென்னையில் இருக்க
திருவாரூர் தேரோட மாடலை கொண்டு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வள்ளுவர் கோட்டத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த தேரோட்டத்தில் பங்கேற்பவர்களோட பாவங்களை வந்து நீக்கி முக்தி அடையும் அப்படின்னு சொல்லி நம்ம சைவ நம்பிக்கைகள்ல சொல்றாங்க. தேரோட கழுத்துல வந்து இருப்பதால என்ன நடக்குது அப்படின்னா பாவ விமோசனம் வந்து கிடைக்குது, அதாவது வந்து பாவங்களிலிருந்து விடுதலையாக அளிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பப்படுறாங்க. இப்போ 2025 நடந்த தேரோட்டத்தோட ஒரு சில வீடியோஸ் வந்து நான் வந்து ஆட் பண்றேன், அதை பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க.